நிறைவேற்றிட்டாங்கன்னா அப்போ ஏன் இவ்வளோ போராட்டம் நடக்குது? தூய்மை பணியாளர்கள் சார்ந்து கொடுத்த கோரிக்கை நிறைவேற்றல. ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. சரிபாதி திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. அரசு விரிவுரையாளர்கள் அவங்களது கோரிக்கை நிறைவேற்றல, கெஸ்ட் லெக்சர்ஸ் நிறைவேற்றல, சிறப்பு ஆசிரியர்கள் நிறைவேற்றல. சொன்னதையும் சொல்லாதையும் நிறைவேற்றிட்டாங்க. இது ஒரு அயோக்கியத்தின் உச்சமாக தெரியல. செவிலியர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படலாம், மருத்துவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படலாம், மாணவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படலாம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி பல பேருடைய கோரிக்கைகள் எல்லாம் இன்னைக்கு கணத்தில் தான் கல் போட்ட கதையாக இருக்குது. ஒவ்வொரு மக்களுமே ஒவ்வொரு விதமாக இந்த அரசை ரொம்ப காரி துப்புவாங்க. அறிவித்த திட்டங்கள் 190% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்கன்னா அப்போ ஏன் இவ்வளோ போராட்டம் நடக்குது? எல்லாத்தையும் நிறைவேற்றாதனால தான் ஒவ்வொருத்தவங்களும் களத்தில் நின்று போராடக்கூடியவங்க எல்லாருமே தேர்தல் வாக்குறுதி என்ன கையில் வச்சுக்கிட்டு தான் போராடுறாங்க. அது அரசு ஆசிரியர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க களத்தில் இறங்கி போராடும் போது தேர்தல் வாக்குறுதி எண் இது ஸோ அண்ட் ஸோ இதை நிறைவேற்று அப்படின்னு சொல்லி தான் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அரசு மீண்டும் மீண்டும் என்ன சொல்லுதுன்னா, திமுக தரப்புலேருந்து 99% நிறைவேற்றிட்டோன்னு முதல்வர் சொல்கிறாரு, 90% நிறைவேற்றிட்டோன்னு சிலர் சொல்கிறாங்க, சிலர் மொத்தமாக நிறைவேற்றிட்டோன்றாங்க. அதிகபட்சம் ஒரு 22% மேலே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இவங்க ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. முதல்வரே ஒரு நாள் 75% நிறைவேற்றிட்டோம் பாரு, ஒரு நாள் 80 பாரு, ஒரு நாள் 92 பாரு, அப்புறம் திருப்பி திடீர்னு அப்படியே பேக் அடித்து நாங்கள் 64% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படிம்பாரு. தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வங்கிகளிலே, மத்திய வங்கிகளிலே கடன் வாங்கி தங்களுடைய படிப்பை முடித்தவர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று புள்ளிவிவரம் சொல்கிறது. ஆனால் படித்து முடித்து பல ஆண்டுகள் ஆகியும் கூட அவர்களுக்கு வேலை கிடைக்கல. அந்த கடனை நாங்கள் ரத்து செய்வோம் என்பதுதான் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளிலே ஒன்று. அது ரத்து செய்யப்படாததால் கிட்டத்தட்ட 5 லட்சம் மாணவர்களும் கடுமையான மனச்சோர்வுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். மிக முக்கியமாக இருந்த மக்கள் கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றப்படலை. குறிப்பாக அரசு ஊழியர்கள் சார்ந்து, அதுக்கப்புறம் அட்டவணை சாதி மக்களோட கோரிக்கைகள் சார்ந்து, அதுக்கப்புறம் மாணவர் கல்வி கடன் சார்ந்த, அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை சார்ந்த, அதுக்கப்புறம் போக்குவரத்து ஊழியர்கள் கோரிக்கை சார்ந்த எந்த ஒரு கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படலை. சில பாப்புலரான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கா கேட்டால் நிறைவேற்றப்பட்டிருக்கு. குறிப்பாக நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மகளிருக்கு பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குற திட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சில பாப்புலரான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட இப்போ சென்னை மாநகரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு சொல்லி குடிசை மாற்று வாரியத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு ஒன்றிய அரசோட ஏஜென்சி போர்டாக மாற்றின ஒரு விளைவை நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக பென்ஷன் திட்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி, வேறு வகையில் தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. அது மற்ற வாக்குறுதிகள், அதாவது தனியார் மையத்தில் இப்போ தூய்மை பணியாளர்கள் உட்பட டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள், இப்படி பல பேருடைய கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கி கணத்தில் தான் கல் போட்ட கதையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க தான் பல லட்சம் தொழிலாளர்கள் எல்லாமே இருக்கிறவங்க. அதுதான் மிகப்பெரிய குடும்பங்கள் பாதிக்கப்படுற விஷயம். மீது எல்லா கவர்ச்சிகரமான திட்டங்களையும் எந்த பயனும் தெரியாது. 1000 ரூபா கொடுத்தாலும் சரி, 5000 ரூபா கொடுத்தாலும் சரி, அது ஒரு நாள் செலவோட முடிஞ்சுது. ஆனால் ஒவ்வொரு நாளும் பென்ஷனை வச்சுட்டு வாழ்கிறதும், ஒவ்வொரு நாளும் சம்பளத்தை வச்சுட்டு வாழ்கிறதும் வழி இல்லாமல் எல்லாமே கான்ட்ராக்ட் சிஸ்டமாக இன்றைக்கி மாற்றிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பிஜேபியை விட அதிகபட்சமாக இது செஞ்சுது. ஏன்னா மத்திய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, ரிலையன்ஸ் கம்பெனிக்காரன்ட்ட அந்த கடனை வசூல் பண்ணுற பொறுப்பை கொடுத்துருக்குது. இந்த பழைய காலத்தில் சொல்லுவோம் ஈட்டிக்காரன்னு சொல்லி, ஈட்டிக்காரனை விட மோசமான முறையில் அந்த மாணவர்களை மிரட்டி வசூல் செய்வதற்கான முயற்சியை ரிலையன்ஸ் நிறுவனம் எடுத்துக்கிறது. இது ஒரு மோசமான பாதிப்பை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் உள்ளது தான் இந்த கல்விக்கடன் ரத்து என்கிற அந்த திட்டமும். அது இன்றைக்கு வரை திமுக ஆட்சிக்கு 5 ஆண்டு ஆக போகிறது. இன்றைக்கு வரை அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதுபோல் பல விஷயங்கள் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயங்கள் நிறைவேற்றப்படவில்லை. இப்படி நீங்கள் எந்த விஷயம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் மின்சாரத்துறையாக இருக்கட்டும், ஒரு அடிப்படையாக சொன்னாங்க, மாதம் ஒரு முறை இபி கணக்கெடுப்போம்னாங்க. அது செஞ்சாங்களா? செய்யலை. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு அரசு பணின்றதை சொன்னாங்க.
அதுவும் செய்யலை. சரி, இதெல்லாம் கூட வந்து இது நாங்கள் முயற்சிப்போம்னாங்க. ஆனால் ஒரு மாதம் ஒரு முறை நாங்கள் பண்ணுவோம்னு சொன்னதை செய்யலை. இப்போ அறிக்கை கொடுக்குறாரு. ஏன்னா தேர்தல் முடி வர தேதி அறிவிக்க போகிறாங்க. அவசர அவசரமாக இதை, ஏன்னா இதை கேள்வி எதிர்கட்சிகள் பிரச்சாரத்தில் எவனோ வச்சுருக்கூடாதுன்றதுக்கு அவசர அவசரமாக இதை எடுத்து வந்து வைக்கிறாங்க முடியிற நேரத்தில். இப்போ நான் 5 வருஷமாக மக்கள் வந்து அந்த இது அனுபவிக்க, ஏன்னா அது வந்து ரொம்ப கொடுமை. ஏன்னா 2 மாதத்துக்கு ஒரு வரும்போது ரீடிங் இது அமௌண்ட் அதிகமாகிடுது. அமௌண்ட் அதிகமானாவே அப்போ என்ன ஆகிடுது, இது வந்து ஒரு கமர்ஷியல் ரேஞ்சுக்கு வந்து மின்சாரம் வந்து வசூலிக்கிறாங்க. அப்போ இந்த குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி பெறும்போது தான் நீங்கள் அந்த வாக்குறுதியை கொடுக்குறீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ரீடிங் எடுப்போம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் இல்லையே எதுவுமே ரீடிங் எடுக்கல. இப்போது நீங்கள் ஒரு அறிக்கையோடு நிப்பாட்டுறீங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க எந்த வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம், எதை நிறைவேற்றலைங்கிறதுல அவங்களுக்கே பயங்கர ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு மினிஸ்டரும் வந்து ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. முதல்வர் ஒரு டேட்டா கொடுக்குறாரு, துணை முதல்வர் அது எல்லாத்தையும் தாண்டி பயங்கரமாக உளறி வைக்கிறாரு. அப்படிங்கும்போது அங்கே உண்மையிலுமே எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க செஞ்சு முடிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நான் சொன்னதே வந்து நிறைவேற்றாத திட்டம் தானே. அப்போ பல திட்டங்கள் வந்து, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்களோ முடித்ததை அவங்க சொல்லலை, எதையெல்லாம் தொடங்கினார்களோ அவையெல்லாம் நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பல திட்டங்கள் நிறைவேற்றப்படலை. இது சம்மந்தமாக நிறைய விவாதம் பண்ணலாம். அவங்க தொடங்கியதை மட்டும் சொல்லுகிறார்கள், முடித்ததை நாம் கணக்கு பார்த்தால் பாதிக்கு மேல் வந்து முடிக்கப்படாத திட்டங்களாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து தூய்மை பணியாளர்கள் சார்ந்து கொடுத்த கோரிக்கை நிறைவேற்றலை. அதுக்கப்புறம் அரசு விரிவுரையாளர்கள் அவங்களது கோரிக்கை நிறைவேற்றலை. கெஸ்ட் லெக்சர்ஸ் நிறைவேற்றலை. சிறப்பு ஆசிரியர்கள் நிறைவேற்றலை. சிறப்பு மாணவர்களுக்கான, அதாவது இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கான அந்த ஆசிரியர்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்படலை. அதுக்கப்புறம் செவிலியர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படலை. மருத்துவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படலை. அதுக்கப்புறம் மாணவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படலை. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அட்டவணை சாதி மக்களுக்கு கொடுத்த கோரிக்கையை நிறைவேற்றப்படலை. ஆண்டுக்கு 2 முறை வந்து மாநில அளவு கண்காணிப்பு கூட்டம் நடக்கும்னாரு. ஆனால் இன்னைய வரைக்கும் வன்கொடுமை கண்காணிப்பு கூட்டம் மாநில அளவில் வந்து 3 முறை தான் நடந்திருக்கு. இந்த 5 ஆண்டில் 10 முறை நடந்திருக்கணும். 30% தான் நடத்தியிருக்கிறாரு. அப்போ இதுலேருந்தே வந்து உங்களுக்கு தெரியலையா, இது வந்து ஒரு முழுமையாக நிறைவேற்றலைன்றது தான் நிதர்சனம். இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பண்ணல அப்படிங்கும்போது இவங்க மற்றதை எங்கேருந்து நிறைவேற்றியிருப்பாங்க? எல்லாமே என்ன சொன்னால், திமுகவை பொறுத்தவரையிலும் நாங்கள் சொன்ன வாக்குறுதி சொன்னதையும் சொல்லாதையும் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு. அது சொன்னதையும் சொல்லாத எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நாங்கள் செய்ய மாட்டோன்னு சொல்லலை, வாக்குறுதியை கொடுத்துட்டு செய்ய மாட்டோன்னு சொல்லலை, அதையும் நிறைவேற்றிட்டோம் அப்படின்றது தான் பார்க்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? வாக்குறுதிகள் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு சென்றடையக்கூடிய வாக்குறுதிகள் எதுவும் இல்லை, செயல்பாடுகள் இல்லை. யாராலும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னா இத்தனை போராட்டங்கள் தூய்மை பணியாளர்கள் நடத்தியிருக்க வேண்டாம், செவிலியர்கள் நடத்தியிருக்க வேண்டாம். ஈவன் மாற்றுத்திறனாளிகள் இந்த அரசை எதிர்த்து போராட்டம் செய்தார்கள். அவங்கள கூட விட்டு வைக்காமல் இந்த அரசாங்கம் அவர்களை வதைத்திருக்கிறது. அரசு ஊழியர்களில் ஒரு 10 தடவைக்கு மேலே போராட்டம் நடத்திட்டாங்க. ஜாக்டோஜி அமைப்பு பல முறை போராட்டம் நடத்தியிருக்குது. அப்படிங்கும்போது யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சின்னா இத்தனை பேர் போராட்டம் பண்ணியிருக்க வேண்டாமே. இவங்க எல்லோரும் தினமும் கூப்பிட்டு ஸ்டாலின் அவர்களை பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா? அப்போ இங்கே நீங்கள் வந்து நாங்கள் எங்களை யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா, மக்கள்கிட்ட இன்றைக்கி நீங்கள் மைக்கை தூக்கிட்டு போய் இது குறை சொல்ல முடியாத ஆட்சியான்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மக்களுமே ஒவ்வொரு விதமாக வந்து இந்த அரசை ரொம்ப காரி துப்புவாங்க. அதிலும் குறிப்பாக பெண்கள் இந்த அரசாங்கத்தை வந்து எவ்வளோ தூரம் வெறுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வெறுக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை.